கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உபாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடி கர்த்தர் உன்னை முழங்கால்களின் தொடைகளிலும் கொடிய எரிபந்தங் பருக்களினால் வாதிப்பார்னு. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரையிலோன்னு பேசுகிறேன். நிறைய பேர் பேசும்போது என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு உடம்புல ஏதெல்லாமோ பண்ணுது பிரதர், என் உடம்பில் என்ன வியாதினே எனக்கு தெரிய மாட்டுக்கு பிரதர், என்னுடைய மேலே இருந்து கீழே வரையும் எனக்கு வலிக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு. இது ஏதோ ஒரு சாபத்தை சார்ந்த ஒரு கொள்ளை நோயாக இருக்கலாம். ஷபரபாலாபா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தொடையில் இருக்கிற கட்டு உடையட்டும், முழங்கால்களில் இருக்கிற பரு உடையட்டும், உன்னுடைய பித்த பையில, கர்ப்ப பையில, உன்னுடைய முதுகில், உன் தொண்டையில் இருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தினால கரைவதாக. ஷபரபாலாபா. ஒவ்வொரு நாளும் டைமுக்கு சாப்பிட்றியோ இல்லையோ, டைமுக்கு மாத்திரையும் மருந்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற, ஹாஸ்பிட்டல்னு ஓடிக்கிட்டே இருக்கிற, வாரத்தில் 10 நாள் தான், மாதத்தில் 10 நாள் தான் வீட்டில், மற்ற 20 நாளும் ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரைன்னு சொல்லி என் உச்சந்தலையிலிருந்து என் உள்ளங்கால் வரையும் வலியில் கஷ்டப்படுறேனேன்னு அழுது கொண்டு இருக்கிற மகனே, மகளே, இன்னைக்கு அந்த சாபத்தின் கட்டு உடைகிறது. உன் தலைக்குள்ளே இருக்கிற கட்டு உடையுது. சில கட்டிகள், சில கற்கள் கிட்னியில், லங்ஸில், லிவரில், எலும்பில் இருக்கிற சில சாபம் இயேசுவின் நாமத்தினால் உனக்கு முறிகிறதை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எல்லாம் முறிந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒருவேளை உன் தலை வலிக்கலாம், உன் காது வலிக்கலாம், உன் மூக்குக்குள்ளே ஏதாவது கட்டி இருக்கலாம், உன் நெஞ்சுக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சியோ பண்ணிட்டாங்க, என் பழைய பலன் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம், உன் எலும்பெல்லாம் உடஞ்சி போனது போல் இருக்கலாம், உடம்பெல்லாம் அடித்து போட்டது போல் இருக்கலாம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலையும் இருக்கிற எல்லா சாபத்தின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் அறுந்து போவதாக. நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சாபங்களெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லா தடைகளையும் உடையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.